ஹலோ நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வாய்ஸ்டெக் சேனல். என்னுடைய நேம் சதீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஓப்போ பிராண்டில் புதுசாக எஃப் சீரீஸில் ஓப்போ F17 Pro அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலை பற்றி நம்ம அன்பாக்சிங் அண்டு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன, இந்த தடவை இந்த மாடலை ஓப்போ என்னெல்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஓப்போ F17 Pro. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB இன்டர்னல் கொண்ட ஃபோன். இதோட கலர் வந்து மேஜிக் ப்ளூ. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22,990. கம்மிங் செப்டம்பர் 7th வந்து இந்தியாவில் சேல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரி, வாங்க அன்பாக்சிங் பண்ணுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு மொபைல் கொடுத்துருக்காங்க. ஓப்போ F17 ப்ரோன்னு போட்டு சம் ஃபியூச்சர் கீழே இருக்குது. பேக் சைடில் வந்து பார்த்தோன்னா ப்ளூ கலருங்க, மேஜிக் ப்ளூ அப்படிங்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. வெயிட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு ஸ்லிக் டிசைனில் இந்த தடவை ஓப்போ கொண்டு வந்திருக்காங்க. சரி, பாக்ஸ்குள்ளே வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த மொபைலுக்கான கேஸ், அப்புறம் மேனுவல் கைடு, வாரண்டி கார்டு போன்றவை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா இந்த மொபைலுக்கான VOOC ஃப்ளாஷ் சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 30 வாட்ஸ் கொண்டது. இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகக்கூடியன்னு சொல்கிறாங்க. 5 மினிட் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா 4 ஹவர்ஸ் வரைக்கும் கால் பேசலாம் அப்படிங்கிறாங்க. பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த மொபைலுக்கான டைப் சி கேபிள் இருக்குது. அதோட வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தடவை ஓப்போ எவ்வளோ ஸ்லிம்மாக வந்து மொபைல் போட்டிருந்தாலும் அதில் ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ணாமல் நமக்கு ஹெட்ஃபோன் கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். சரி, வாங்க கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இந்த மொபைலில் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 164 கிராம் தான். ஸோ யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வெயிட்டாகவே தெரியாது. பேக் சைடில் வந்து பார்த்தோன்னா ஒரு பிளாஸ்டிக் பேனல் தான் ஓப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நமக்கு டபுள் கலரில் ஒரு ரிஃப்ளெக்ட் பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்போ இந்த தடவை ஒரு ஸ்லிக் டிசைனில் இந்த மொபைலை கொண்டு வந்திருக்காங்க. யூஸ் பண்ணுறப்ப நமக்கு நல்ல க்ரிப் அப்படிங்கிறது கிடைக்கிது. ரெண்டாவது, ஒன் ஹேண்ட்லேயே இந்த மொபைல் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். மூணாவதாக வந்து பார்த்தோன்னா இது இந்த இயர்லேயே ஒரு ஸ்லிக் டிசைனில் கொண்டு வந்த ஒரு பெஸ்ட்டு மொபைல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா ரொம்பவே கம்மியான ஒரு தின்னில் தாங்க இந்த பெசல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெறும் 7.48 mm இந்த டிசைனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. வாங்க மொபைலை போட் பண்ணுவோம். போட் பண்ணிவிட்டு மொபைலை பற்றி ஃபுல்லாக வந்து என்னென்னு பார்ப்போம். மொபைலை பூட் பண்ணியாச்சு. இந்த மொபைலை பூட் பண்ணோன்னே எனக்கு இந்த டிஸ்பிளே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இது வந்து ஒரு AmoLED டிஸ்பிளே ஃபுல் HD+ல் வருது. ரொம்பவே யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கு. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஹோலில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மினி பஞ்ச் ஹோல் தான். ஏன்னா வெறும் 3.7 mm தான் இந்த ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டுயல் கேமராவோட வருது. இது Android 10 வந்து இயங்குது. இதோட ஓப்போவோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து கலர் OS 7.2 வந்து வந்திருக்கு. இந்த மொபைலோட டிஸ்பிளே வந்து பார்ப்போம். டிஸ்பிளே வந்து பார்த்தோன்னா 6.43 inch ஃபுல் HD+ல் AmoLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் Gorilla Glass 3ஆல் வந்து ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. 60 Hz வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பிக்சல் வந்து பார்த்தோன்னா 2400/1080 பிக்சல் கொடுத்துருக்கனால ரொம்பவே யூஸ் பண்ண கிளாரிட்டியாக இருக்குது. இந்த மொபைலோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிம் போடுறதுக்கான ட்ரை வந்து கொடுத்துருக்காங்க. அதோட வால்யூம் பட்டன் இருக்குது. இந்த மொபைலில் எக்ஸ்ட்ரா நம்ம மெமரி கார்டும் போட்டுக்கலாம். மேலே வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. ரைட்டில் வந்து பவர் பட்டன் போன்றவை வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து பார்த்தோன்னா டைப் சி போர்ட், ஹெட்ஃபோன் ஜாக், ஸ்பீக்கர், அப்புறம் பிரைமரி மைக் போன்றவை இருக்குது.
நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட கேமரா பற்றி பார்ப்போம். கேமரா அப்படின்னு வர்றப்ப மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 கேமரா பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இதில் 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா வருது. இது f1.7 அப்ராச்சரில் இருக்குது. ரெண்டாவதாக 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடுக்கு இது வந்து f2.2 அப்ராச்சரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தேடா வந்து பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாரும் இன்னொரு 2 மெகா பிக்சல் மோனோக்ரோமேட்டிக் அப்படிங்கிற ஒரு சென்சாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 2 கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் கேமரா 16 மெகா பிக்சலும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஏஐ ஃபியூச்சர்ஸ் அப்படின்ட்டு ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் ரிவ்யூவில் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த மொபைலில் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 4000 mAh கொடுத்துருக்காங்க. இதோட 30 வாட்ஸுக்கு VOOC FLASH CHARGE கொடுத்துருக்காங்க. வெறும் 5 மினிட் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா 4 ஹவர்ஸ் வரைக்கும் கால் பேசலாம்னு சொல்கிறாங்க. அதாவது 0 to 50% அப்படிங்கிறது வெறும் 20 மினிட்ஸ்லேயே சார்ஜ் ஆகிருமா. 0 to 100% 53 மினிட்லேயே உங்களுக்கு பேட்டரி ஃபுல் ஆகிருமா. அதோட ஏஐ நைட் சார்ஜிங் மோட் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் டைம் செட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் சார்ஜிங் அப்படிங்கிறது டிஸ்கனெக்ட் ஆயிருமா. இந்த ஃபியூச்சரை வந்து ஓப்போ இந்த தடவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா MediaTek Helio P95 அப்படிங்கிற ஒரு அப்கிரேடான சிப்செட்டை தான் இந்த தடவை ஓப்போ எடுத்து வந்திருக்காங்க. இதில் நீங்கள் கேம் விளையாடுறப்ப ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறப்பையும் எனக்கு வந்து ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. பட் நான் வந்து இன்னும் கேம் வந்து டெஸ்ட் பண்ணல. உங்களுக்கு ரிவ்யூவில் வந்து நான் டெஸ்ட் பண்ணி எல்லாமே காமிக்கிறேன். பிகாஸ் இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் கேமுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ரிவ்யூவில் கண்டிப்பாக பார்ப்போம். இதில் 8GB + 128GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. இதில் UFS 2.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கனால யூஸ் பண்ணுறப்ப நல்லாவே ஸ்மூத்தாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலில் கொடுத்துருக்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை டெஸ்ட் பண்ணோம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இதில் பார்த்தீங்கன்னா 3.0 சூப்பர் ஃபாஸ்டர் அப்படிங்கிறாங்க. இந்த AMOLED பேனலில் ஃப்ரண்டில் வந்து கொடுத்துருக்கனால ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. யூஸ் பண்ணுறப்ப நல்லா ஸ்மூத்தாகவும் நல்ல ஃபாஸ்ட்டாகவும் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிறது ஒர்க் ஆச்சு. ஓகே நண்பா, இதுதான் ஓப்போவோட அன்பாக்சிங் அண்டு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன். நம்ம எல்லாமே ஓரளவுக்கு நான் வந்து டீட்டெயிலாக குயிக்காகவே வந்து சொல்லிட்டேன். நம்ம ஃபுல் ரிவ்யூவில் வந்து இதை பற்றி கிளியராகவே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ மூலம் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.